பசங்கள்லாம் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி ஒரு கோயில் போகலான்னு பார்த்தா, நாங்க போன இடம் வேற எங்கேயும் இல்ல. காளிகாம்பல் கோயில் தான். பாரிஸ்ல இருக்க காளிகாம்பல் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியா போயிட்டு வந்தோம். இங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, எவ்ரி தர்ஸ்டே வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு 8:45க்கு போனீங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டு, அவங்க ஸ்வீட்ஸு நெறைய வச்சு, அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன ரூபத்தில எடுத்துட்டு வந்து வச்சு படைக்கிறாங்க. நெறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி தராங்க. என்னன்னு நான் போய் கேட்டதுக்கு, நான் வேண்டுதல் பண்ணா, வியாழக்கிழமை இது மாரி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு, பாலு, அடுத்தது பாயாசம் ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவங்க வந்து வச்சு படைச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாங்க வந்து எவ்ரி தர்ஸ்டே போவோம். ஆனா, இதுவரைக்கும் அது மாரி பண்ணது கிடையாது. எந்த வேண்டுதலும் வைக்கல அம்மன்ட்ட. பட் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். முக்கியமா நாங்க வந்து கோயிலுக்கு போறது வந்து என் பசங்களோட இஷ்டத்துக்காக. அங்க போனா அவங்க 2 பேரும் ஆசைப்படுறது என்னன்னா, அங்க இருக்க பிரசாதம். பிரசாதம் வந்து அம் எ அங்க புளி சாதமும், சர்க்கரை சாதமும் குடுப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதிலேயே டிஃபன முடிச்சுருவாங்க ஆல்மோஸ்ட். என் பையனுக்கு வந்து ரொம்ப புடிச்சது வந்து சர்க்கரை பொங்கல். என் பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சது புளி சாதம். அது 2 பேருக்கும் இத வாங்கி குடுத்து, கரெக்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்துருவோம். நாங்க சாமி பார்ப்போம். இவங்க 2 பேரும் இதுக்காக தான் வருவாங்க. ஸோ காளிகாம்பர் கோயில் போயி அம்மனோட அருள் பெற்றா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்க முக்கியமா இந்த பிரித்தியங்கரா தேவிங்கன்னு சொல்றாங்க. அந்த சுவாமியும் நம்ம வழிபடுவோம்.